ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா தக் லைஃப் படம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே மக்களிடையே எப்படி விமர்சனம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்களா. இந்த படம் மெகா கூட்டணியில் உருவான படம்ன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது த லெஜெண்ட் மணிரத்னம் சார், த லெஜெண்ட் கிங் ஆஃப் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கமல் சாரை. அதாவது நடிப்பின் உச்சம்லாம் நம்ம வந்து அவரை வந்து ஒரு சின்ன இதுக்குள்ளே போட்டு அழைக்கிட முடியாது. அவர் வந்து கமல் சாருங்கிறவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்லேயே வந்து ஒரு டீப்பான ஒரு குவாலிட்டியான ஒரு பயங்கர ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம வந்து வார்த்தைகளால் நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு கலைஞர் அவர். ஆனால் இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துருவோம். அதாவது இப்போ மணி சாரும் கமல் சாரும் சேர்றாங்க அப்படின்னும் போது ஹைப்புங்கிறது பயங்கரமாக ஏறி போச்சு. ஏன்னா இது வந்து ஒரு 30+ இயர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூட்டணி வந்து அமையுது. அப்படிங்கும்போது இந்த கூட்டணி வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான மேஜிக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாயகன் மாதிரியே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா நாயகன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாயகனை ஒரு பக்கமும் மற்ற எல்லா தமிழ் ஃபிலிமையும் ஒரு பக்கமும் நம்ம வச்சு பேசுகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாயகன் வந்து ஒரு மேஜிக். அது வந்து ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், இவங்களுடைய ஈடுபாடு தாண்டி இந்த பிரபஞ்சமே அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இவங்க வந்து இவங்களோட முழு உழைப்பையும் கொட்டி அந்த டைமிங்கும் ஒத்து வந்து எல்லாமே கரெக்டாக வந்த படம் தான் நாயகன். அதாவது இப்போ ஒரு ரஜினி சார் இருக்காருன்னு வைங்களேன், நம்ம வந்து அவர் வந்து ஒரு கமர்ஷியல் கிங் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் கிங்கான ஒரு டேரக்டர் வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய நிலைமைக்கு ராஜமௌலி சார் இருக்காருன்னு வைங்களா. ஆல் இண்டியாவில் ராஜமௌலி சார் வந்து ரஜினி சார் கூட, ரஜினி சார் யாரு 15 இயர்ஸ் பேக் ரஜினி சார் எப்படி இருந்தார், அந்த ரஜினி சாரும் சிவாஜி டைம்ல அந்த ரஜினி சாரும் இப்போ இருக்கிற ராஜமௌலி சாரும் சேர்ந்தா எப்படி ஒரு படைப்பு வரும். அதான் அவரே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, ஒரு 1 வீக் வந்து டிக்கெட்டே கிடைக்காது, விசில் சவுண்ட்ல காதே வந்து ஒரு வழி ஆயிடுன்ற மாதிரி அந்த சொல்லியிருந்தாரு. அது வந்து கண்டிப்பாக நடக்கும். அதாவது இன்கேஸ் 15 இயர்ஸ் பேக் ரஜினி சார் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஒரு வேலை நடந்துச்சுனா அந்த மாதிரி. இப்போ கமல் சாருங்கிற ஒரு நடிப்பின் யானை, அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்லேயே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைனோசர்னே சொல்லலாம். அவருக்கு ஏற்ற அந்த ஒரு தீனி வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடிய சில டைரக்டர்ஸில் ஒரு ஆள் மணி சார். அதாவது யூனிக்கான சிந்தனையாளரும் ஒன்று சேர்ந்தால் ஒரு பேஷனாக ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு ஒரு எண்ணம் கொண்ட ஒரு இரு உள்ளங்கள் ஒன்று சேர்ந்தா எப்படி ஒரு படைப்பு உருவாகுன்றதுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிள். அதுதான் நாயகன். அது வந்து நம்ம சொல்லிட்டோம் 100 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் வேர்ல்ட்லேயே சொன்னோம்னா அதில் ஒரு நாயகன் கண்டிப்பாக சொல்லலாம். இதை விட நாயகனை விட நீங்கள் ஒரு பெஸ்ட் ஃபிலிம் எடுத்தால் கூட கம்பேர் பண்ணவே கூடாது நாயகனை. அது ஒரு தனி விஷயம், அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நாயகனை வந்து போட்டு போனோம். அன்றைய காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தக்லைஃபோட பாசிட்டிவ் பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் அதை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம். இவங்களோட பாசிட்டிவ் பார்ப்போம். என்னென்னா, ஒரு 70s 80s மணிரத்னம் சார் வந்து டேரக்டராக வரும்போது என்ன இவர் வந்து எவ்வளோ டேரக்டர்ஸை பார்த்துட்டோம், இவர் என்னமோ ஒரு புதுசாக ஒருத்தர் வராருன்னு சொல்லிட்டு கேள்வி கிண்டதுக்கும் நடுவில் இவரை வந்து என்ன இந்த பையன் பண்ணிட போகிறான் அப்படின்னு பார்க்கும்போது இவர் நாயகன், தளபதி இப்படிலாம் வந்து ஒரு அதிசயத்தை நிகழ்த்தின உடனே எல்லாரும் அசந்து போனாங்க. அதாவது எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்து அன்றைய காலத்து ரசிகர்களை இவர் திருப்திப்படுத்தினாரு. ஆனால் இன்றைய காலத்து ரசிகர்கள் வந்து எதிர்பார்ப்போட போகிறோம். ஆஹா, மணிரத்னம் மூவியா, அதுவும் கமல் கூட சேர்றாரா, ஐயோ ஏஆர் ரஹ்மான் இருக்காரா, அப்படின்னா என்னமா இருக்கும் அப்படின்னு போவோம். அப்போ இவங்க என்ன மாதிரியான விருது நமக்கு வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்லைஃப் படத்தில் வந்து ஒரு மணி சாருக்கு உண்டான அந்த ஒரு ஸ்டைல் இருக்கு தெரியுங்களா. அந்த இவர் படத்தில் வர மாதிரி அந்த டைலாக் டெலிவரி வந்து எல்லா படத்துலையும் இருக்காது. அதாவது இப்போ ஒரு 2 பேர் வந்து ஒரு ஆக்ரோஷமாக வந்து 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்கன்னு வைங்களேன். அதில் வந்து இவருடைய குமுறல்களை ஒரு கேரக்டர் பேசும், எதிரில் நிற்கிற கேரக்டர் அவங்களுடைய குமுறல்களை பேசும். 2 பேருமே அவங்களுடைய குமுறல்களை அழகாக அவங்க டைலாக் டெலிவரி 2 பேருமே கொடுத்துட்டே இருப்பாங்க. 2 பேரையும் கவனிச்சாலும் ஆஹா பரவாயில்லையே சூப்பராக இருக்கே சொல்லி அந்த மாதிரி ஒரு டைலாக் டெலிவரி அது ஒரு நேச்சுரலாக இருக்கும். ஒரு கோபமாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு டைலாக் டெலிவரிங்கிறது இவருக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த படத்தில் தக்லைஃப்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கேரக்டர் பேசுது. என்னன்னு சொல்லி நான் ரிவீல் பண்ணல. நான் உங்களுக்கு வந்து அதை வந்து சொல்லி உங்களை வந்து ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. இப்போ 2 கேரக்டர் பேசுவோம். அப்போ வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னொன்று எதிரில் இருக்கிற கேரக்டர் அப்படி அவங்க மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. 2மே பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ ஆசையாக பக்காடா. அதாவது நான் சொல்கிறது மணிரத்னம் லவ்வர்ஸ்க்கு அது தெரியும். அவங்க வந்து ரசிக்கக்கூடிய வகையில் அந்த டைலாக் டெலிவரி இருந்துச்சு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து கமல் சார் சொல்லவே வேணாம். அவரெல்லாம் வந்துங்க ஒரு சரி நம்ம ஏதோ சும்மா ஜாலியாக நடிப்போம், ஒரு நார்மலாக நடிப்போம், ஒரு முக்கியத்துவமே இல்லாமல் நடிச்சாக்கணும். அவரோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கான ஃபேஸ். ஸோ அவர் லைட்டாக இந்த சதையை எப்படி பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பிரஷனாக ஒரு தெளிவாக அது ஒரு இதுவாக வந்து வெளிப்படும். அந்த அளவுக்கு அவர் முகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சினிமாவுக்காகவே இதுவாயிடுச்சு. அவருக்கு வந்து இப்போலாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு வித்தியாசமான கதையில் கமல் சார் நடித்தா கூட இது என்னடா இது பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் நடிக்காத கதை இல்லை, அவர் நடிக்காத விஷயங்கள் இல்லை. அப்படிங்கும்போது இப்போ கமல் சாருக்கு ஏற்ற கதையா, கமல் சாருக்கு ஏற்றதா இது அப்படின்னு கேட்டால் அதுக்கு நமக்கு கொஞ்சம் லேக் கிடைக்குது. அங்கே நம்ம கொஞ்சம் வந்து என்னடா இது இன்னும் சூப்பராக பண்ணிருக்கு. ஏன்னா எதிர்பார்ப்புகளும் அதிகம்ன்றது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா கதை ஃப்ளோவாக வருதா ஒரு இது இல்லாமல் இருந்தால் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது. இவர் வந்து இவரோட போர்ஷனை பண்ணிட்டாரு. இன்னொரு இருந்தாலும் இப்போ மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா இவருக்கே வயசாயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் வயசான மாதிரியான ஒரு சில மேக்கப்ஸ்லாம் வந்து இவர் கொஞ்சம் செட் ஆகலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவர் ஆகச்சிறந்த நடிகன்றதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் நாயகன் கூட சுத்தமாக இதை கம்பேர் பண்ண முடியாது.
இவர் வந்து அவரோட போர்ஷன்ஸ் அவர் கொடுத்தது அவர் பெஸ்ட் அவர் வந்து பெஸ்ட்ன்ற வார்த்தையெல்லாம் அவருக்கு சாதாரணம் அவர் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாசர் வந்து அவர் வழக்கம் போல எல்லா படத்துலையும் அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துறாரு. த்ரீஷா அவங்களோட பெஸ்ட். இப்படி எல்லா கேரக்டரும் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த டைலாக் டெலிவரி ஒரு பெஸ்ட், அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளே ஓகே. ஏஆர் ரஹ்மான் அவரோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அவர் புள்ளியாச்சு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எது பண்ணாலும் ஓகே ரகமாக பண்ணிட்டாரு. இதில் வந்து ஆஹா ஓகன்னு சொல்லணும்னாலும் ஓகே அவர் நார்மலாக பண்ண மாதிரி தான் இருக்கு இந்த படம். ஆனால் வந்து ஓகேவா இருக்கு. ஏதோ பாட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிங்கிஜா பாட்டெலாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. மற்றபடி இதுதாங்க இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ். இதுவே வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு கேங்ஸ்டர்ன்றாங்க, இவங்க ஒன்று பண்ணுறாங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு இதை பற்றி டீட்டெயிலாகவே சொல்லலை. அது ஒரு நமக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ மணி சாருங்கிறவர் ஒரு யூனிக்கான டேரக்டர், இவர் இதில் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம நார்மல் கமர்ஷியல் படத்தில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு இப்போ அஞ்சானில் வந்து அவர் சூர்யா வெளியே போயிட்டு அந்த அவரை வந்து சாவடிச்சிருவாங்க அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு திரும்ப ஒரு வந்த உடனே தெரியாமல் சஸ்பென்ஸாக ஒரு வரல, அந்த மாதிரி ஒரு யூஷுவல் கமர்ஷியல் பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி மறைக்கிறார். அந்த யூஷுவல் கமர்ஷியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தவிர்க்கிறாரு. அந்த மாதிரி படத்துக்கு உண்டான அந்த யூஷுவல் ஆக்ஷன் மூவில வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் தவிர்க்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் தவிர்த்துட்டு இவர் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா இந்த படத்தில் அது எல்லாமே கொஞ்சம் லேக்காக இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். ஆனால் ஒரு இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஹா ஓகோன்னு போயிருந்துட்டு ஏதோ ஒரு படம் தவறி போச்சுன்னா உடனே அவங்க வந்து விமர்சனம் பண்ணி நம்ம வந்து இது பண்ண தேவையில்ல. ஓகே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். கண்டிப்பாக வந்து மணி சாருங்கிறவர் உட்காந்து ஸ்கெட்ச் போட்டாருன்னா அது ஓகே கண்மணி இந்த காலத்துலேயும் அவர் கிட்டு கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாரு. அவரால் நினச்சா அவர் பக்காவாக பண்ண முடியும். ஸோ கமல் சார் சொல்லவே தேவையில்லை, அவர்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த படம் ஓகே மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆகுதுன்னா அவருக்கு புதுசு இல்லை. அவர் திரும்ப அவருக்கு ஒரு பக்காவான கதை கிடச்சா அவர் சும்மா ஜம்முன்னு வந்து மேலே உச்ச மலையில் ஏறி நிற்பார் அவர், அந்த மாதிரி ஒரு ஆக்டர். அதுக்கப்புறம் சிம்புலாம் சூப்பர் பெர்ஃபார்மருங்க. அவருக்கு இனிமேல் கொஞ்சமாக அவர் வந்து கண்டிப்பாக நல்லா எடுத்துக்கு வருவார். த்ரீஷா வந்து ஒரு கம்பேக் மாதிரி அவங்க ஒரு ஓகே, அதாவது கம்பேக் மாதிரி ஒரு நடிப்புக்கோ எதுக்கும் இல்லை. அவங்க அந்த ஹீரோயினா அந்த ஒரு இது அவங்கள்ட்ட இருக்குது. அந்த ஒரு ஹீரோயினா அந்த ஓல்டு மூவிஸில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா ஒரு ஹீரோயினுக்கான ஒரு இது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமிலாம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பார்க்கும்போது ஓகே இவங்களாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த விரும்பாண்டியில் பார்த்தோம், அந்த பழைய சத்துமார் படத்தில் பார்த்தோம், அதெல்லாம் வந்து ஓகே அவங்க ஓகேன்னு வருதுங்க. நான் சார் வழக்கம் போல் அவர் எல்லாத்துலேயும் ஒரு கோல் போட்டு போவார். எல்லாமே ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா கதை அளவுலையும் அந்த லேக் அடிச்சதுலேயும் தான் படம் வந்து பின்னாடி போயிடுச்சு ரொம்ப. சரி ஓகே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ன்றது தான் ஒரு வார்த்தையோட சொல்லிட்டு நம்ம டீசெண்டாக முடிச்சிக்கலாம். ஏன்னா இவங்களாம் வந்து அப்பேற்பட்ட நாயகன் ஒரு பயங்கரமான படைப்பை கொடுத்த படைப்பாளிகளை நம்ம கண்டிப்பாக இந்த தடவை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகே சார், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இவங்க ஒன்று சேர்ந்தாலும் இல்லை தனியாக படம் எடுத்தாலும் கண்டிப்பாக நல்ல படம் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம விடைபெறுவோம். நெக்ஸ்ட்டு ரிவ்யூவில் பார்ப்போம். பாய்.